பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதரர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட நாம் அந்த ஆன்லைன் வாயிலாக தேவனுக்கு கிருபை செய்திருக்கிறார். நாம் இன்று கூட நம்ம செபித்து நம்ம துவங்குவோம். நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் கூட இந்த கோர்ஸில் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும்படி கிருபை தந்தீங்க, நன்றி. இன்றைக்கு கூட கற்றுக்கொள்ள போகிற பாடங்களை புரிந்து கொள்ள வேண்டிய ஞானத்தையும் கிருபையையும் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படி செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, ஸோ நம்ம தொடர்ந்து ஒரு சில காரியங்களை பற்றி தியானித்து விட்டு தான் நம்ம கிளாஸுக்கு போகிறோம் இல்லையா? ஸோ இன்றைக்கும் ஓகே, ஸோ இன்றைக்கி கூட நம்ம அதை தியானிச்சுட்டு நம்ம கிளாஸுக்கு போகலாம். ஓகேவா? ஓகே, எல்லோரும் கேட்குதா? ஏன்னா எப்போதும் போகிற மாதிரி தான் மைக் செட்டிங்ஸ் வச்சுருக்கிறேன். சரி, ஓகே. ஸோ நம்ம அந்த டிவோஷன் பார்த்துட்டு நம்ம கிளாஸுக்குள்ளே போகலாம். சிஸ்டர் ஷீலா நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவங்க கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்திலே நாம் ஆராதனை, ஏனென்றால் இசையை நாம் ஆராதனையிலே பயன்படுத்துகிறோம், கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்லாம் சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ ஆராதனையிலே பயன்படுத்துகிறோம் என்று சொல்லும் பொழுது ஆராதனை என்றால் என்ன, ஆராதனை என்பது எது அப்படின்ற ஒரு தெளிவான காரியம் நமக்கு தெரிய வேண்டும். அப்பொழுது தான் நம்ம அதை ஆராதனையில் எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து ஒரு தெளிவான காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். ஓகே, நீங்கள் எல்லாரும் யோசித்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஆராதனை என்று சொல்லும் பொழுது ஞாயிறு ஆராதனை அல்லது மற்ற எந்த காரியங்களையும் சொல்லும் பொழுது திருமண ஆராதனை, அடக்க ஆராதனை, ஸ்தோத்திர ஆராதனை, இப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணுறோம். அதே நேரத்தில் மாதத்தின் துவக்கத்தில் நம்ம ஆண்டவருக்கு நன்றி ஆராதனை அப்படின்னு சொல்லி அநேக ஆராதனைகள் அப்படின்ற நம்ம ஆராதனை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அப்போது அந்த இடங்களிலே நம்ம ஆராதனை என்று சொல்லும் பொழுது எதை சொல்லுகிறோம்? ஞாயிறு ஆராதனை என்று சொல்லும் பொழுது பாடல் ஆராதனைக்கும் மற்ற சங்கீத பகுதியோ அல்லது செய்தி பகுதியோ எந்த பகுதிக்கும் நடுவிலே உள்ளதான அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு சில நிமிடங்களோ நாம் செய்கிறது மாத்திரம்தான் ஆராதனையா அல்லது முழுவதுமே ஆராதனையா என்கிறதான ஒரு கேள்வி எழும்புகிறது. நாம் எதை ஆராதனை என்று சொல்லுகிறோம் என்று நாம் சிந்திக்கும் பொழுது இன்று அநேக நேரங்களிலே ஆராதனை என்று சொல்லுகிறதான நேரம் எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால், எதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், அதிகமான நேரங்களிலே நாம் சொல்லுவது பாடல் வேலைக்கும் செய்தி வேலைக்கும் இடையிலே காணப்படுகிறதான, அதாவது மிகவும் எப்படி சொல்வது, மெலோடியஸ் சாங்ஸ் அப்படி இருக்கிறதான பாடல்களை பாடி நம்மை அர்ப்பணிக்கின்றதான வகையிலே கரங்களை உயர்த்தியோ அல்லது முழங்கால் படியிட்டோ அல்லது எங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை முழுவதுமாக உம்முடைய கரத்திலே தருகிறேன் என்று சொல்லுகிறதான விதத்திலே உள்ளதான ஒரு சில பாடல்களை பாடியோ இப்படி நம்மை நாம் அர்ப்பணிக்கிறதான வகையிலே அல்லது கண்ணீரோடு இப்படியெல்லாம் ஒரு சில விதமான உணர்ச்சிகளோடு, அதாவது உணர்ச்சி மிகுந்த நிலைமையிலே, உணர்ச்சி வசப்படுகிறதான நிலைமையிலே காணப்படுகிற நிமிடங்களையும் மணி நேரங்களையும் தான் நாம் ஆராதனை என்று சொல்லுகிறதான இடத்திலே இருக்கிறோம். பாடலை பாடும் பொழுது நாம் சொல்லுவோம், இந்த பாடல்களை பாடுவோம் என்று சொல்லி. அந்த ஒரு பகுதிக்குள்ளே நுழையும் பொழுது நாம் சொல்லுகிறது என்னவென்றால், நாம் இப்பொழுது ஆராதிக்கிற நேரத்தில் காணப்படுகிறோம், ஆகையினாலே நாம் இந்த நேரத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் இப்பொழுதுதான் பிரகாரத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக அல்லது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக நுழைகிறோம்.
நாம் இப்பொழுது இப்படியெல்லாம் தேவனை துதிப்போம் ஆராதிப்போம் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதிலேயே நாம் அநேக நேரங்களிலே பழக்கப்பட்டவர்களாகவும் காணப்படுகிறோம். நமக்கும் கூட அந்த நேரம் ஒரு சில நேரங்களிலே குறையும் பொழுது அல்லது அந்த நேரம் இல்லை, ஒருவேளை நாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் செல்லும் பொழுது பாடல் பாடுகிறோம், நேராக செய்திக்கு போகிறோம், முடிந்து விடுகிறது அன்றைய நாள் அப்படி என்று சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும் என்பதை ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். உண்மையிலேயே ஆராதனைக்கு சென்று வந்த ஒரு உணர்ச்சி, ஒரு உணர்வு நமக்கு இருக்குமா? அல்லது என்ன இன்னைக்கு ஏன் இப்படி செய்தார்கள், இதெல்லாம் சரியா என்று சொல்லி நினைக்கிறதான இடத்திற்கு நாம் கடந்து செல்லுகிறோமா? நாம் எப்பொழுது ஏன் அதை பரிசுத்த ஆராதனை அல்லது ஞாயிறு ஆராதனை, அடக்க ஆராதனை என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம் என்றால், நாம் கூடி வந்து செய்கிற அந்த எல்லா காரியங்களும் ஆராதனையில் தான் அடங்குகிறது. அதாவது நாம் பாடல் பாடினாலோ, நம்மை அர்ப்பணித்தாலோ, நம்மை ஒப்பு கொடுத்தாலோ, செய்தி ஆக இருந்தாலோ அல்லது நாம் காணிக்கை செலுத்துகிறதாக இருந்தாலோ, துதி ஏறெடுத்தாலோ, ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தாலோ எல்லாமே ஆராதனையின் ஒரு பகுதியாகத்தான் காணப்படுகிறதே ஒழிய மற்றபடி இது மாத்திரம்தான் ஆராதனை என்று சொல்லுவதற்கு இல்லை. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அநேக விஷயங்களை பார்க்க முடியும். அதிலே விசேஷமாய் நாம் பார்க்கும் பொழுது ஆராதனை என்று சொல்லி வருகிறதான வேளையிலே ஆராதனை என்றதான வார்த்தையை நாம் எங்கே வாசிக்கிறோம் என்று பார்க்கும் பொழுது, நாம் நோவா காலத்திலேயோ அல்லது ஆதாமின் காலத்திலேயோ இவர்கள் காலத்திலெல்லாம் அதை வாசிப்பதில்லை. அப்போ அவர்கள் எல்லாம் தேவனுக்கு ஆராதனை செய்யவில்லையா என்றால் அப்படி இல்லை. 4ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலேயே நாம் வாசிப்போம், அவர்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். தொழுது கொள்ளுதல், தேவனை நோக்கி பார்த்தல். அதற்கு பிற்பாடு நாம் வாசிப்போம், அவர்கள் பலிபீடங்களை கட்டி பலியிட்டார்கள், தேவன் அதை சுகந்த வாசனையாக முகர்ந்தார். அப்போ இது எல்லாமே ஆராதனையின் ஒரு பகுதியாகத்தான் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆராதனை, வொர்ஷிப் என்று சொல்லி ஏதோ ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சி வசப்படுத்துகிற நிலைமையிலே நம்மை கொண்டு போகிறதான காரியத்தை மாத்திரம் ஆராதனை என்று சொல்லுவது சரியாக இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்றைக்கு நாம் பலி செலுத்துவது கிடையாது. அன்றைக்கு அங்கேயே மாத்திரம் பலியிட்டது முடிந்து விட்டதா என்றால் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே முழுமையுமாக நாம் பார்க்க முடியும். அவர்கள் சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, இன்னும் போஜன பலி, ஸ்தோத்திர பலி, இப்படி அநேக காரியங்களை ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க முடியும். அப்போ ஆராதனையிலே பலி என்பது இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. பார்வோனிடத்திலே மோசே சொல்லும் பொழுதும் கூட அதை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிட செல்லும் பொழுது நாங்கள் போய் தொழுது கொண்டு வருகிறோம் என்று சொன்ன காரியத்தை பார்க்கிறோம். அப்போ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அப்போ அவர்கள் மிருகங்களை பலி செலுத்தி தேவனை தொழுது கொண்டார்கள், ஆராதித்தார்கள். அப்போ இன்றைக்கு நாமும் அப்படிதான் செய்ய வேண்டுமா? இல்லை. ஆனால் நாம் போன வாரத்தில் ஒரு வசனத்தை வாசித்தோம். அங்கே நாம் பார்த்தோம், ரோமர் 12:1 நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எது புத்தியுள்ள ஆராதனை என்பதை நாம் பார்க்க முடிந்தது. அதில் முதல் வார்த்தை தொடங்குகிறது. எப்படி தொடங்குகிறது என்றால், அப்படி இருக்க என்று தொடங்குகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ அப்படி இருக்க என்று சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது எப்படி இருக்க, அவர் என்ன சொல்ல விரும்புகிறார், அப்படி இருக்க நமக்கு தான் இன்றைக்கு வசனங்களும் அதிகாரங்களுமாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால 12ஆம் அதிகாரம் என்றால் அந்த அதிகாரத்தை மாத்திரம் வாசிப்பது அல்ல. அப்போ அப்படி இருக்க என்று தொடங்கும் பொழுது அந்த காரியம் என்னத்தை சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு முதல் அதிகாரத்தை வாசிக்க வேண்டும். அப்போ அந்த முதல் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நாம் யார்,
நாம் எப்படி தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக காணப்படுகிறோம், நம்மை எப்படி தேவன் தெரிந்து கொண்டார், தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதையெல்லாம் குறித்து ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுகிறதை நாம் வாசிக்க முடிகிறது. நாம் காட்டொலிவ மரமாக இருந்தோம். நாம் தேவனுக்கு புறம்பானவர்களாக காணப்பட்டோம். ஆனால் தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார், நம்மை இரட்சித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நாம் ஏதோ நம்மாலே எல்லாம் நடந்துவிட்டது என்று சொல்லி நாமே பெருமைப்பட்டு கொள்ளக்கூடாது. அப்படி பெருமை எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் கிளையாக இருக்கிற நீங்கள், ஒட்ட வைக்கப்பட்ட கிளையாக இருக்கிற நீங்கள் வேரை சுமக்காமல் வேர் உங்களை சுமக்கிறது என்பதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படியே அவர் பேசிக்கொண்டு வந்துவிட்டு கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை குறித்து சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 33 36 வசனங்கள் நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். அப்படி இருக்க சகோதரரே என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ நாம் தேவனை ஆராதிக்க வருகிறதற்கு முன்பதாக தேவனை ஆராதிக்கிறவர்களாக நாம் எப்படி ஏற்படுத்தப்பட்டோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் நாம் உணர்ந்தவர்களாக காணப்பட வேண்டும். அதையெல்லாம் புரிந்து அவர் எப்படிப்பட்டவர், நாம் எந்த நிலைமையில் இருக்கிறவர்களாக இருந்தோம், நாம் இப்பொழுது எப்படிப்பட்டவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம், தேவன் நம்மை எப்படியாக மாற்றியிருக்கிறார் என்பதையெல்லாம் உணர்ந்தவர்களாய் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அடுத்த வாரத்திலே நாம் பார்ப்போம். தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஓகே, ஸோ நல்ல ஒரு வார்த்தையை கேட்டோம். நம்ம தொடர்ந்து வருகிற நாட்களில் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கு நம்முடைய வகுப்புக்கு போகலாம். ஓகே, போன வாரத்தில் நம்ம ஸ்கேல்ஸ், நேச்சுரல் நோட்ஸ், சிலேருந்து பி வரைக்கும், சி மேஜர், டி மேஜர், இ மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர், ஏ மேஜர், பி மேஜர், இந்த 7க்கும் நம்ம பார்த்தோம். 4 நம்ம கிளாஸில் பார்த்தோம், 3 ஹோம்ஒர்க்கில் எல்லோரும் பண்ணி அனுப்பியிருந்தீங்க. ஓகே, குட். இப்போது நம்ம பார்க்க போகிறது இந்த ஷார்ப் நோட்ஸ், ஷார்ப் ஆர் ஃப்ளாட். ஸோ ஆக்சுவலாக 12 நோட் சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். 7 நோட்ஸ் பார்த்துட்டோம், மீதி 5 இருக்கு இல்லையா, அந்த மீதி 5 தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மேஜர் அண்ட் மைனர் ஸ்கேல் அப்படின்னு ஸ்கேலில் 2 பார்த்தோம். அதில் மேஜர் ஸ்கேல்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் இன்றைக்கி பார்க்குறது மேஜர் ஷார்ப் ஸ்கேல்ஸ், ஷார்ப் அண்ட் ஃப்ளாட். ஸோ ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப் போன பார்த்துருந்தோம். ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப் அப்படின்னா ஸ்கிப் த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும், அடுத்த படிக்கட்டு, அவ்வளோதான். ஸோ அப்போ நோட் வரும்பொழுது மேலேயுமே இருக்கும். ஸ்கிப் த ஹோல் ஸ்டெப்னா ஸ்கிப் த நெக்ஸ்ட் ஸ்டெப், அப்போது ஒரு படிக்கட்டு தாண்டணும். ஓகே, ஸோ மேஜர் ஸ்கேல் ஃபார்முலா WWH, WWWH, whole step, whole step, half step, whole step, whole step, whole step, half step. Then the golden rule, ஒரே ஒரு ரூல் என்ன, 7 notes should come in order. அது எப்போதும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ நம்ம இப்போ சி ஷார்ப் மேஜருக்கு நம்ம எழுத போகிறோம். ஸோ எல்லாருமே இதை போல் சி ஷார்ப் மேஜர் அப்படின்னு போட்டுட்டு சி ஷார்ப் நோட் போட்டுட்டு ஃபார்முலாவை மேலே எழுதிக்கோங்க. சி ஷார்ப்புக்கு மேலேயே டபிள்யூ போட்டுடலாமா,
நெக்ஸ்ட்டு நோட் எழுதுறது போல். சரியா? ஓகே, சொன்னோம் போகலாமா? ஸோ லாஸ்ட் வீக் மாதிரியே ஆன்சர் பண்ணுறவங்க மைக்கில் பண்ணுறவங்க மைக்கில் பண்ணுங்கள், கமெண்டில் பண்ணுறவங்க கமெண்டில் பண்ணுங்கள். சி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? டி ஷார்ப். டி ஷார்ப். டி ஷார்ப். டி ஷார்ப். எல்லாருக்குமே டி ஷார்ப் தான் வருதா? ஒன்றும் டவுட் இல்லையே. ஓகே, அட்டெண்டன்ஸ் இப்போ போட வேணாம், ஸ்டார்டிங்கில் போட்டிருந்தா ஓகே, இல்லாட்டி கிளாஸ் முடியும் பொழுது போடுங்க. யார் இப்போ அட்டெண்டன்ஸ் போட வேணாம். ஓகே, டி ஷார்ப் அதான பார்த்தோம். ஆமாம், சி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப், டி விட்டுட்டு டி ஷார்ப். அதான் அப்போ மொதல் டபிள்யூ கீழே டி ஷார்ப் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டி ஷார்ப்லேருந்து டபிள்யூ இருக்கு இல்லையா? அப்போ டி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? இ ஷார்ப். இ ஷார்ப்பா எஃப்பா? எஃப். 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 நிறைய எஃப் வருது. ஆக்சுவலாக இப்போ நம்ம 7 நோட்ஸ் ஷுட் கம் இன் ஆர்டர் சொன்னாலே டிக்கு அப்புறம் என்ன வரும்? சி டி. டிக்கு அப்புறம் என்ன தான் வரணும் 7 நோட்ஸில்? இ தான் வரணும். ஆனால் அங்கே எஃப்க்கு இ தான் வந்திருக்கு. அப்போ இயை வச்சு எஃப்ஐ சொல்லணுன்னா எப்படி சொல்கிறது? இ ஷார்ப் சார். எஃப்ங்கிறது இக்கு அது ஷார்ப், ஒரு ஷார்ப். அப்போ இ ஷார்ப். ஆக்சுவலாக நம்ம வந்து வாசிக்கும் பொழுது இ ஷார்ப்னாலும் எஃப் தான் வாசிக்க போகிறோம், எஃப்னாலும் எஃப் தான் வாசிக்க போகிறோம். ஸோ வாசிக்கும் பொழுது எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே தேவையில்லை. பட் நம்ம சொல்லும் பொழுதும் எழுதும் பொழுதும் நம்ம எப்படி தான் சொல்லணும். ஏன் அப்படின்ற கேள்விக்கு நம்ம 7 நோட்ஸ் ஷுட் கம் இன் ஆர்டர். சரியா? அப்போது இ ஷார்ப் அங்கே வரணும். ஸோ எஃப்க்கு போயிடும், நம்ம எஃப் போட முடியாது, ஈன்னு தான் சொல்லணும். அப்போ இ ஷார்ப். அப்போ ரெண்டாவது டபுளுக்குள்ள இ ஷார்ப் எல்லாம் எழுதிக்கோங்க. அட்டெண்டன்ஸ் போடாதீங்கன்னு சொன்னேன், சொல்லி ஒருத்தவங்க போட்டிருக்கிறீங்க. அட்டெண்டன்ஸ் போடக்கூடாது சிஸ்டர் குணசெல்வி. ஆமாம், ஆரம்பத்தில் போடுங்க, இல்லாட்டி முடியும் பொழுது போடுங்க. சரியா? நடுவில் போட வேணாம், ஏன்னா நான் மிஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வந்து ஹெச் இருக்கு இல்லையா? ஹெச்னா ஹாஃப் ஸ்டெப். இ ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா என்ன வரும்? எஃப் ஷார்ப். எஃப் ஷார்ப். எஃப் ஷார்ப். எஃப் ஷார்ப். எல்லாருக்கும் எஃப் ஷார்ப் தான் வருதா? ஓகே, ஸோ அதை பார்த்துடலாம். ஸோ இ ஷார்ப்னா எஃப் தான். அங்கேருந்து ஹாஃப் ஸ்டெப் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எஃப் ஷார்ப். இங்கே வந்து இ தான் போட்டிருக்கோம், அப்போ ஈக்கு அப்புறம் எஃப் தான் வரணும், எஃப் ஷார்ப். அப்போ அங்கே ஜி ஃப்ளாட் சொல்ல முடியாது, எஃப் ஷார்ப் தான். ஓகே, எஃப் ஷார்ப் வந்து கரெக்ட். ஸோ அப்போது ஹெச்சுக்கு கீழே எல்லோரும் எஃப் ஷார்ப் அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டபிள்யூ இருக்குது. எஃப் ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? ஜி ஷார்ப். ஜி ஷார்ப். எல்லாருக்கும் ஜி ஷார்ப் வருதா? என்னன்னு பார்த்துடலாம். ஸோ எஃப் ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப், ஜியை விட்டுட்டு ஜி ஷார்ப், 7லேருந்து 9. ஓகே, அப்போ அடுத்த அந்த டபிள்யூ கீழே ஜி ஷார்ப் எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ டபிள்யூ இருக்குது. டபிள்யூனா ஹோல் ஸ்டெப். ஜி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? ஏ ஷார்ப். ஷார்ப். ஏ ஷார்ப். ஏ ஷார்ப். ஏ ஷார்ப். எல்லாத்துக்கும் ஏ ஷார்ப் தானே வருது? செக் பண்ணிடுவோம். ஜி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் கரெக்ட், ஏ ஷார்ப் இஸ் ரைட், வெரி குட். ஸோ அப்போது அடுத்த டபிள்யூ கீழே ஏ ஷார்ப் அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டபிள்யூ இருக்குது. டபிள்யூனா ஹோல் ஸ்டெப். ஏ ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? இ.
B sharp. B sharp. B sharp. பி ஷார்ப். ஓகே, பி ஷார்ப் தான் கரெக்ட் ஆன்சர். பட் பி ஷார்ப்னு தனியாக கீ இருக்கானா? இல்லை. பி ஷார்ப்னா என்ன தான்? சி தான் வரணும். சரியா? அப்போ நீங்கள் வாசிக்கும்போது உங்களுக்கு தெரியணும் பி ஷார்ப் அப்படின்னா சி அப்படின்னு ஞாபகம் இருக்கணும். அங்கடா பி ஷார்ப்னு கீயை காணா, இங்கே ஒரு கருப்பு கீ இல்லையே அப்படின்னு பி ஷார்ப்பை தேடிட்டு இருக்கக்கூடாது கீபோர்டில். அப்போ நமக்கு தெரியணும் எந்தெந்த ஷார்ப் கீ நேம் இருக்குது. சி ஷார்ப், டி ஷார்ப், எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப். இப்படி வந்து 5 ஷார்ப்புமே நமக்கு பிளாக் கீ இருக்குது. அதே ஆனால் இ ஷார்ப் அப்படின்னு வரும்பொழுதும் பி ஷார்ப் அப்படின்னு வரும்பொழுதும் இ ஷார்ப்னா எஃப், பி ஷார்ப்னா சி நம்ம எப்போதுமே கிளியராக இருக்கணும். சரியா? ஓகே. ஸோ இப்போ கடைசியில் பி ஷார்ப்னா சி, பி ஷார்ப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா என்ன வரும்? சிலேருந்து ஹாஃப் ஸ்டெப் C sharp, sir. C sharp. சி ஷார்ப். ஸோ C sharp. யா சி ஷார்ப். குட். ஸோ சி ஷார்ப்பில் ஆரம்பித்து சி ஷார்ப்பில் தான் முடியணும். ஓகே. ஸோ சி ஷார்ப் போட்டுக்கோங்க. அது போர்ட்லையா? சரி. ஸோ அப்போது சி ஷார்ப் மேஜர் ஸ்கேல், சி ஷார்ப், டி ஷார்ப், இ ஷார்ப், எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், பி ஷார்ப், சி ஷார்ப். இல்லை இல்லைச்சா? ஃபிங்கர் நம்பர் எப்போதும் போல் எழுதிக்கலாம். சி ஷார்ப்பில் 1 ஆரம்பித்து 1 2 3 1 2 3 4 5 அதை போட்டுக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஃபிங்கர் நம்பரையும் எழுதிடுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு டி ஷார்ப் பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டி ஷார்ப் மேஜர் ஸ்கேல் பார்ப்போம். அதே போல் ஃபார்முலா எழுதிக்கோங்க. கீழே டி ஷார்ப்னு கொஞ்சம் டபிள்யூக்கு முன்னாடியே டபிள்யூக்கு நேராக போட்டுறாம அது எப்போதும் ஞாபகம் வச்சுக்கணும். டி ஷார்ப் மேஜர் ஸ்கேல். ஸோ மறந்துடக்கூடாது 7 notes ஷுட் கம் இன் ஆர்டர். அது எப்போதும் ஞாபகம் வச்சுக்கணும். கோல்டன் ரூல். எழுதியாச்சா? போலாமா? ஓகே. ஸோ டி ஷார்ப்லேருந்து இப்போ டபிள்யூ தான் முதல்ல இருக்குது. அப்போ டி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? E sharp, Yes. sir. Yes. E sharp. E sharp. இ ஷார்ப்பா எஃப்? யாரோ ஒருத்தருக்கு எஃப் வந்துச்சு. எஃப்னு சொல்லாமல் இ ஷார்ப்னு தான் சொல்லணுமா? E sharp. ஸோ டிக்கு அப்புறம் இ தான் வரணும். ஆனால் டி ஷார்ப் ஹோல் ஸ்டெப் எஃப்க்கு போயிடுது. அப்போ இ ஷார்ப். ஓகே. ஸோ இ ஷார்ப். நெக்ஸ்ட் இப்போ இ ஷார்ப்னா எஃப், எஃப்லேருந்து நெக்ஸ்ட்டு டபிள்யூ இருக்குது. ஓகே. மொதல் டபிள்யூ கீழே இ ஷார்ப் எழுதிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இ ஷார்ப்னா எஃப், எஃப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? இ ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் G. ஜி பெறும். ஆனால் இங்கே ஜி போடலாமா? என்ன தான் இங்கே வரணும்? ஈக்கு அப்புறம் என்ன தான் வரணும்? F sharp. எஃப் Sir, தான் F வரணும். double sharp, I think. ஆ. F. ஸோ எஃப் ஷார்ப்லாம் 7ல் போயிடும். அப்போது நல்லா ஜி தான் வருது. ஆனால் எஃப்பை வச்சு தான் சொல்லணும் அப்படின்னா எஃப், எஃப் ஷார்ப், எஃப் டபுள் ஷார்ப். நம்ம எஃப் டபுள் ஷார்ப்னு சொன்னாலும் ஜின்னு சொன்னாலும் சேம் கீ தான். நான் எப்போ சொல்லல, வாசிக்கிறப்ப எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் சொல்லும் பொழுதும் எழுதும் பொழுதும் மட்டும்தான் when we say or when we write on என்ன சொல்கிறது, only for that only we'll use this double sharp or E sharp, all those things. While playing there is no any difference. So வாசிக்கிறப்ப எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ அப்போ E sharp வந்து whole step, F double sharp, F double sharp. அப்போ ரெண்டாவது W கீழே F double sharp அப்படின்னு போட்டுக்கோங்க. புரிஞ்சிச்சா எல்லாத்துக்கும்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஹெச் இருக்கு இல்லையா? ஹெச்னா
ஹாஃப் ஸ்டெப். எஃப் டபுள் ஷார்ப் அப்படின்னா ஜி. ஜியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா என்ன வரும்? G sharp. ஜி ஷார்ப். இங்கே ஏற்கனவே எஃப் தான் வந்திருக்கு, எஃப்க்கு அப்புறம் ஜி தான் வரணும். அப்போ ஜி ஷார்ப் நம்ம எழுதிடலாம். ஸோ அப்போது ஹெச்சுக்கு கீழே ஜி ஷார்ப் போட்டுக்கோங்க. நமக்கு இந்த 7 நோட்ஸ் ஆர்டரில் வருது அப்படின்னா நம்ம யோசிக்க வேணாம், நம்ம அந்த இருக்கிற நோட்ஸே எழுதிடலாம். இஎஃப் ஜி, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப் இருக்கிற நோட்ஸே எழுதிடலாம். எப்போனா 7 நோட்ஸ் ஆர்டராக வருதுன்னா, நமக்கு ஆர்டராக வரலங்கிறப்ப தான் நம்ம இந்த இ ஷார்ப் யோசிப்போம், டபுள் ஷார்ப், டபுள் ஃப்ளாட், இது எல்லாமே நம்ம வந்து யோசிப்போம். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ டபிள்யூ இருக்குது. டபிள்யூனா ஹோல் ஸ்டெப். ஜி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? A sharp. A sharp. A sharp. ஓகே, பார்த்துருவோம். ஜி ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் ஏ ஷார்ப். வெரி குட், எல்லோரும் கரெக்டாக சொல்லிட்டீங்க. குட். ஸோ ஏ ஷார்ப். அப்போ அந்த ஹெச்சுக்கு அப்புறம் வர அந்த டபிள்யூ கீழே ஏ ஷார்ப் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டபிள்யூ இருக்குது. டபிள்யூனா ஹோல் ஸ்டெப். ஏ ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? B sharp. B sharp. பி ஷார்ப். B sharp. B sharp. ஓகே, ஸோ பார்த்துடலாம். ஏ ஷார்ப்லேருந்து ஹோல் ஸ்டெப் பி ஷார்ப். கரெக்ட். சிக்கு போயிடும். ஆனால் நம்ம ஏக்கு அப்புறம் பி தான் வரணும். அப்போ பி ஷார்ப்னாலும் சினாலும் அதே கீ தான். அப்போ அந்த டபிள்யூ கீழே பி ஷார்ப் போட்டுக்கோங்க. அடுத்த ஒரு டபிள்யூ இருக்குது. டபிள்யூனா ஹோல் ஸ்டெப். பி ஷார்ப் வந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? பி C double sharp. C. C. பி ஷார்ப்னா சி. சியிலேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படி கணக்கு பண்ணிக்கணும். C double sharp. சி டபுள் ஷார்ப் பார்த்துடலாமா? மற்றவங்களுக்கு புரியுதா? ஸோ பி ஷார்ப்னா சி. சியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா டிக்கு போயிடும். நமக்கான இங்கே சி தான் வரணும். அப்போ சி, சி ஷார்ப், சி டபுள் ஷார்ப் அப்படின்னாலும் டினாலும் ஒரே தான். ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒரு ஹெச் இருக்குது. சி டபுள் ஷார்ப் டி. டிலேருந்து ஹாஃப் ஸ்டெப் என்ன வரும்? D sharp. D sharp. D sharp. டி ஷார்ப். எஸ், ரைட். ஸோ டி ஷார்ப். So D sharp major scale, D sharp, E sharp, F double sharp, G sharp, A sharp, B sharp, C double sharp, D sharp. இதுதான் C major scale லோடைய நோட்ஸ். அதே போல் கீழே 1 2 3 1 2 3 4 5 ஃபிங்கர் நம்பர் போட்டுக்கோங்க. Sir, that finger number is for right hand. யா, Please tell the left hand fingering. left hand, actually left hand it will start with 5 little finger. So 5 4 3 2 1 3 2 1. Okay. Yeah. When we play in right hand reverse, how it will come now? So like that, it will change to left hand. Start with 5 5 4 3 2 1 3 2 1. So like that. Okay. So D sharp major scale लिखोंगे. ஸோ இன்னும் நமக்கு 3 ஷார்ப் இருக்குது. என்னென்ன? எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப், 3 மேஜர் ஸ்கேல். அந்த 3 ஹோம் ஒர்க். ஓகே, ஸோ நான் லாஸ்ட்டில் திரும்பவும் சொல்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சி ஷார்ப் போட்டாச்சு. பட் சேம் 3 homework sir. எஃப் ஷார்ப் மேஜர், ஜி ஷார்ப் மேஜர், ஏ ஷார்ப் மேஜர், 3 ஷார்ப். ஓகே, நான் அனுப்புவேன், டைப் பண்ணி குரூப்பில் அனுப்புவேன். சரியா? இல்லை முடிகிறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாட். நம்ம பார்க்க போகிறோம் டி ஃப்ளாட் மேஜர். ஸோ சி ஷார்ப் மேஜர்னாலும் டி ஃப்ளாட் மேஜர்னாலும் ஒரே கீஸ் தான் வாசிக்க போகிறோம். ஸோ வாசிக்கிறப்ப எந்த வித்தியாசமும் கிடையாது. there is no any difference when we play. you are going to play the same keys for C sharp major and also for the D flat major. ஆனால் சில இடத்துல நம்ம சில டேர்ம் மாற்றி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ரெண்டையுமே தனித்தனியாக பார்க்குறோம். சரியா? அதனால் சி ஷார்ப்னு தனியாக ஒன்று இருக்குது, டி ஃப்ளாட் ஸ்கேல் தனியாக ஒன்று இருக்குது, அப்படி கிடையாது.
ரெண்டும் ஒரே ஸ்கேல் தான். பட் நேம்ஸ் நமக்கு இந்த மாறுறனால ஷார்ப் ஃப்ளாட் கொஞ்சம் நேம் நமக்கு வந்து இது பண்ணுறதுக்காக நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோம். எழுதிக்கோங்க. அப்போ டி ஃப்ளாட் ஓகே. ஸோ அட்டண்டன்ஸ் நடுவில் போட வேணாம், நீங்கள் போட்டிருக்கீங்க சூசன்னா. சப்போஸ் நீங்கள் எங்கேயாவது போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு பர்சனலாக மெசேஜ் அனுப்பிச்சிருங்க, இல்லை குரூப்பில் மெசேஜ் போட்டு விட்ருங்க. சரியா? ஓகே. குரூப்பில் போட வேணாம், ஏன்னா குரூப்பில் எதையும் போட வேணாம் இல்லையா சொல்லியிருக்கிறேன் ஒரு டே. ஸோ அதனால் பர்சனலாக அனுப்பிட்டிங்கன்னா நான் அவரை அப்டேட் பண்ணிக்கிறேன். இதில் போட்டிங்கன்னா மிஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ நம்ம டி ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல் பார்ப்போம். டி ஃப்ளாட்டுக்கு அப்புறம் முதல்ல டபிள்யூ இருக்குது. டபிள்யூனா ஹோல் ஸ்டெப். டி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? E flat. E flat. Flat. இ ஃப்ளாட். எல்லாருக்கும் இ ஃப்ளாட் தான் வருதா? பார்த்துடலாம். ஸோ மொதல் டபிள்யூ கீழே டி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா டியை விட்டுட்டு இ ஃப்ளாட். ஸோ மொதல் டபிள்யூ கீழே இ ஃப்ளாட் எழுதிக்கோங்க. Yeah. டி ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டபிள்யூ இருக்குது. டபிள்யூனா ஹோல் ஸ்டெப். இ ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? F. என்ன வரும்? இ ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப் F. எஃப். மற்றவங்களுக்கு என்ன வருது? F. F. எஃப் தான் வருதா? ஓகே. பார்த்துடலாம் எஃப் தான் வருதா என்னன்னு. இ ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப், இ விட்டுட்டு எஃப். வெரி குட். ஸோ அப்போது ரெண்டாவது டபிள்யூ கீழே எஃப் எழுதிக்கோங்க எல்லாரும். நெக்ஸ்ட் வந்து ஹெச் இருக்குது. ஹெச்னா ஹாஃப் ஸ்டெப். எஃப்லேருந்து G. ஹாஃப். G flat. G flat. ஓகே. எல்லாம் ஃபார்மு கண்டின்னு நினைக்கிறேன். எஃப் ஷார்ப்னு யாராவது சொல்லுங்க நினச்சா யாருமே சொல்லல. வெரி குட். ஓகே. ஸோ எஃப்லேருந்து ஹாஃப் ஸ்டெப் எஃப் ஷார்ப் போயிடும். ஆனால் நம்ம எஃப் ஷார்ப் சொல்ல முடியாது, எஃப் வந்துருச்சு. எஃப்க்கு அப்புறம் ஜி தான் வரணும். அப்போது ஜி ஃப்ளாட். ஸோ அப்போ ஹெச்சுக்கு கீழே ஜி ஃப்ளாட்னு போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டபிள்யூ இருக்குது. டபிள்யூனா ஹோல் ஸ்டெப். ஜி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? A flat. A flat. செக் பண்ணிடலாம். ஜி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா ஏ ஃப்ளாட். ஜியை விட்டுட்டு அங்கிட்ட போயிடும். E sharp. E flat. ஸோ ஹெச்சுக்கு அப்புறம் வர டபிள்யூ கீழே ஏ ஃப்ளாட். A flat. எஸ். நெக்ஸ்ட் ஒரு டபிள்யூ இருக்கு. டபிள்யூனா ஹோல் ஸ்டெப். ஏ ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? E flat. E flat. E flat. B flat. ஓகே. லெட்ஸ் சி. ஏ ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா எஸ், ஏ விட்டுட்டு பி ஃப்ளாட் போயிடும். அப்போ அந்த டபிள்யூ கீழே பி ஃப்ளாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு டபிள்யூ இருக்கு. டபிள்யூனா ஹோல் ஸ்டெப். பி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? C. C sir. எல்லாருக்கும் சி தான் வருதா? C. ஆமா. E sharp. ஓகே. ஸோ பி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா பியை விட்டுட்டு சிக்கு போயிடும். அப்போ சி. D flat. டபிள்யூ கீழே சி போட்டுக்கோங்க. ஓகே. சியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப். D flat.
Flat. டி ஃப்ளாட். சி வந்துருச்சு, சி ஷார்ப் சொல்ல முடியாது. டி ஃப்ளாட்டில் தான் ஆரம்பிச்சிருக்கோம், பட் டி ஃப்ளாட்டில் தான் முடியணும். டி ஃப்ளாட். ஸோ அப்போ டி ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல், டி ஃப்ளாட், இ ஃப்ளாட், எஃப், ஜி ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், சி, டி ஃப்ளாட். நமக்கு இப்போ சி ஷார்ப் மேஜர் டி ஃப்ளாட்டை கம்பேர் பண்ணும் பொழுது நமக்கு சி ஷார்ப் மேஜரில் டபுள் ஷார்ப்லாம் வரும். அப்போ நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்னா டி ஃப்ளாட் மேஜர் எப்போதும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லும் பொழுது வாசிக்கிறப்போ எந்த வித்தியாசமே இல்லை, பட் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது என்ன பண்ணலாம், இப்போ டி ஃப்ளாட் மேஜர் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப எந்த ஒரு டபுள் ஃப்ளாட்டும் இல்லை, டபுள் ஷார்ப் இல்லை. ஸோ அப்போ ஆல்வேஸ் நம்ம என்ன பண்ணலாம், அந்த சி ஷார்ப் மேஜர் ஸ்கேல் வந்தால் நம்ம டி ஃப்ளாட் மேஜர் ஸ்கேல்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ரெண்டுமே சேம் கீஸ் தான். ஸோ ஓகேவா, ஸோ அது மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னாச்சு கொஸ்டின்ஸா? இன்னும் ஒன்று தான் முடிச்சிடுவோம், அப்புறம் கொஸ்டின் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம ஒன்று மட்டும் பார்த்துட்டு கேட்போம். ஓகே, இப்போ இதே போல் ஃபிங்கர் நம்பர் 1 2 3 1 2 3 4 5 ரைட் ஹேண்டுக்கு, லெஃப்ட் ஹேண்டுக்கு 5 4 3 2 1 3 2 1. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இ ஃப்ளாட் மேஜர், அதுக்கு நம்ம பார்த்துடலாம். இ ஃப்ளாட் மேஜர். எழுதிக்கோங்க, இ ஃப்ளாட் மேஜர் போட்டு ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஆன்சர் பண்ணும்போது நான் கேட்குறப்போ ஒன்று ஒன்றா தான் பண்ணணும். 1 2 3 4 எல்லாத்துக்கும் உடனே பண்ணக்கூடாது, சரியா? ஓகே, ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டபிள்யூ இருக்குது, டபிள்யூனா ஹோல் ஸ்டெப். இ ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? F. எஃப் பார்த்துடலாம். இ ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப், கரெக்ட், வெரி குட், எஃப். அப்போ மொதல் டபிள்யூக்கில் எஃப் எழுதிக்கோங்க. G. Whole step. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு டபிள்யூ இருக்குது, டபிள்யூனா ஹோல் ஸ்டெப். எஃப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? ஜி. ஓகே, ஸோ பார்த்தரலாம். எஃப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா எஸ், எஃப் ஷார்ப் போட்டுட்டு ஜிக்கு போயிடும். அப்போ ரெண்டாவது டபிள்யூக்கில் ஜி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹெச் இருக்குது, ஹெச்னா ஹாஃப் ஸ்டெப். ஜியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா என்ன வரும்? A flat. எல்லோரும் கேட்டால் புரிஞ்சிச்சா? ஸோ நம்ம ஜியிலேருந்து ஹாஃப் ஸ்டெப், ஜி ஷார்ப், ஏ ஃப்ளாட். ஆனால் நம்ம ஜி ஷார்ப்னு சொல்ல முடியாது, ஏன்னா நமக்கு ஜி வந்துருச்சு. ஜிக்கு அப்புறம் ஏ தான் வரணும், அதனால் அங்கே ஏ ஃப்ளாட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ ஹெச்சு கீழே ஏ ஃப்ளாட்டுன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டபிள்யூ இருக்குது, டபிள்யூனா ஹோல் ஸ்டெப். ஏ ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? B flat. ஓகே, பார்த்துடலாம். ஏ ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா பி ஃப்ளாட், வெரி குட், கரெக்ட். ஸோ அந்த டபிள்யூ கீழே பி ஃப்ளாட் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு டபிள்யூ இருக்குது, டபிள்யூனா ஹோல் ஸ்டெப். பி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா என்ன வரும்? C. ஓகே, ஸோ எல்லாருக்கும் சி தான் வருது, நம்ம பார்த்துடலாம். எஸ், சி. பி ஃப்ளாட்லேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா பியை விட்டுட்டு சிக்கு வந்துடும். அப்போது சரி, ஓகே, அந்த டபிள்யூ கீழே சி போட்டுக்கோங்க. சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு டபிள்யூ இருக்குது, டபிள்யூனா ஹோல் ஸ்டெப். சிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா சிலேருந்து ஹோல் ஸ்டெப் அப்படின்னா டி, சி ஷார்ப் போட்டுட்டு டி. அப்போ அந்த டபிள்யூ கீழே டி போட்டுக்கோங்க.
ஓகே. ஸோ லாஸ்ட்டில் ஒரு ஹெச் இருக்குது. ஹெச்னா ஹாஃப் ஸ்டெப். டிலேருந்து ஹாஃப் ஸ்டெப்னா என்ன வரும்? E E flat. flat. E flat. இ ஃப்ளாட். வெரி குட். ஸோ நம்ம டியில் இ ஃப்ளாட் ஆரம்பிச்சு இ ஃப்ளாட்டை முடிச்சிட்டோம். ஓகே. அப்போ இ ஃப்ளாட் மேஜர் ஸ்கேலோடைய நோட் இ ஃப்ளாட், எஃப், ஜி, ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், சி, டி, இ ஃப்ளாட். ஓகே. ஓகே. ஸோ இன்னும் 3 ஃப்ளாட் இருக்குது. என்னென்ன ஃப்ளாட்னா ஜி ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட். அதுவும் ஹோம்ஒர்க். F sir. எஃப் ஃப்ளாட்டுக்கு நம்ம எஃப் ஃப்ளாட்னு கீ கிடையாது இல்லையா? ஸோ எஃப் ஃப்ளாட்னா இ மேஜர் தான் வரும். இல்ல ஷார்ப்ல. ஷார்ப் தான் சொல்லி முடிச்சிட்டானே. ஷார்ப்ல ஹோம்ஒர்க். எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ ஷார்ப். ஷார்ப்பில் 3 ஹோம்ஒர்க். ஃப்ளாட்டில் ஜி ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட். ஸோ 6 ஸ்கேல் வந்து ஹோம்ஒர்க். ஸோ லாஸ்ட் வீக் நீங்கள் எழுதின போல் பேப்பரில் எழுதி யூ ஹேவ் டு ரைட் இட் டவுன், டேக் அ பிக்சர் அண்ட் சென்ட் டு மீ பர்சனலி. பர்சனலாக என் நம்பருக்கு அனுப்பிடுங்க. குரூப்பில் போடக்கூடாது. ரைட்டிங் அசைன்மெண்ட் எல்லா அசைன்மெண்ட்டுமே எனக்கு பர்சனலாக அனுப்பணும். வீடியோ அசைன்மெண்ட் எல்லா அசைன்மெண்ட்டுமே குரூப்பில் அனுப்பணும். ஓகேவா? ஸோ அதை எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ கொஸ்டின்ஸ் இருக்கா? இப்போ நீங்கள் கேட்கலாம். ப்ளீஸ் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ் நான். எதுக்கு சார் ஆ F டபுள் ஷார்ப்னு சொல்றோம்? ஆமாம். ஓகே. இது வரைக்கும் புரியுதா? இ ஷார்ப் வரைக்கும் டி ஷார்ப் மேஜரில். ம். ஓகே. நம்ம போன வாரமே பார்த்துருப்போம் இல்லையா? எஃப் டபுள் ஷார்ப், இ டபுள் ஷார்ப், இல்லை ஜி டபுள் ஷார்ப். டபுள் ஷார்ப்னா என்ன அப்படின்னா +2 ஞாபகம் வச்சுக்கணும். +2 ஒரு ஹோல் ஸ்டெப் கணக்கு மாதிரி. சரி, அப்படி தானே வருது? ஆமாம், ஒரு ஹோல் ஸ்டெப் கணக்கு மாதிரி. +2. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா 8வது நம்பரில் ஜி இருக்கா? ம். ஓகே. ஸோ டபுள் ஷார்ப் அப்படின்னு சொல்லும்போது 2 கீ ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஜி 8வது நம்பரில் ஜி இருக்குது. ஒரு கீ ஆட் பண்ணோம். 9க்கு போனோம்னா ஜி ஷார்ப். 10க்கு போனோம் அப்படின்னா ஜி டபுள் ஷார்ப். 11க்கு போனோம்னா ஜி ட்ரிபிள் ஷார்ப். ஜஸ்ட் 1 2 3 ஆட் பண்ணிக்கணும். அப்படியே ஜி ஒரு ஷார்ப், ஜி 2 ஷார்ப். அதாவது நம்ம அப்படியே இங்கிலீஷில் ஒரு ஷார்ப்புக்கு வெறுமனே ஷார்ப்னு சொல்கிறோம். 2க்கு டபுள் ஷார்ப், ட்ரிபிள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்படி யூஸ் பண்ணுறோம். இது எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த 7 நோட்ஸ் ஷுட் கம் இன் ஆர்டர். இந்த 7 நோட்ஸ் ஆர்டராக வந்துருச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம அப்படியே எழுதிடலாம். ஆர்டரில் வரலங்கிறப்போ நமக்கு அப்படி நோட்ஸை விட்டுட்டு போக முடியாது. அந்த நோட்ஸ் தான் வரணும். ஸோ அந்த ரூல்னால தான் நம்ம இந்த போல் டபுள் ஷார்ப், டபுள் ஃப்ளாட்டு யூஸ் பண்ணுறோம். சரியா? ஓகே. சரி சார். ஓகே. இப்போது டி ஷார்ப் இருக்குது. டி ஷார்ப் வந்து ஹோல் ஸ்டெப் எஃப்க்கு போயிடும். நம்ம எஃப்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ இங்கேயே இ ஷார்ப்னு சொல்கிறோம். எஃப் போடக்கூடாதுன்னா எஃப் போட்டாலும் அதே கீ தான். ஆனால் நமக்கு டிக்கு அப்புறம் இ தான் வரணும். அதனால் இ ஷார்ப். ஓகே. இப்போ இ ஷார்ப்னா எஃப்லேருந்து ஹோல் ஸ்டாப் அப்படின்னு பார்க்குறப்போ எஃப்லேருந்து ஹோல் ஸ்டெப்னா ஜிக்கு போயிடும் இல்லையா? ஸோ எஃப் வந்து ஆரில் இருக்குது. அங்கேருந்து ஹோல் ஸ்டெப்னா ஜிக்கு போயிடும், 8வது நம்பருக்கு போயிடும். ஆனால் நமக்கு என்ன தான் வரணும்? டிஇ அடுத்து எஃப் தான் வரணும். அப்போது ஜி வருது, ஆனால் எஃப்ங்கிற பேர் தான் அங்கே வரணும். அப்போது எஃப்லேருந்து எத்தனை ஷார்ப்பு கவுண்ட் பண்ணால் ஜி வருதோ அதை கவுண்ட் பண்ணி எழுதிக்கணும். அவ்வளோதான். நமக்கு வந்து அதிகமாக ஒரு ஷார்ப், டபுள் ஷார்ப், 2 ஷார்ப் அவ்வளோதான். அதுக்கு ட்ரிபிள் ஷார்ப்பில் யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் இருந்தாலும் பேசிக்காக புரிஞ்சுக்கணுன்னா அந்த போல் தான். ஒரு ஷார்ப், டபுள் ஷார்ப், ட்ரிபிள் ஷார்ப் அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் கவுண்ட் பண்ணுறதுக்காக. பட் நம்ம சிங்கிள் ஷார்ப்பும் டபுள் ஷார்ப்பும் தான் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். ட்ரிபிள் ஷார்ப் எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. சரி. ஸோ அப்போது இங்கே இ ஷார்ப் இருக்குது. அடுத்து எஃப் தான் வரணும். ஆனால் ஜி வருது. அப்போது எஃப் ஷார்ப், எஃப் டபுள் ஷார்ப். எஃப் டபுள் ஷார்ப்னாலும் ஜினாலும் அதே கீ தான். ஓகேவா? ஸோ இன்னும் இதை இப்போ என்ன நடக்கலாம்? ப்ரீவியஸ். ஸோ இங்கே ஆரில் எஃப் இருக்குது. எஃப் ஷார்ப்பு, எஃப் டபுள் ஷார்ப். ஓகேவா? ஸோ எஃப் டபுள் ஷார்ப்னா எஃப் டபுள் ஷார்ப்னாலும் ஜினாலும் சேம் கீ தான்.
அப்போது ஒரே கீ தானே ஜீனே சொல்லிடலாம்ல அப்படின்னு கேட்கலாம். பட் வாசிக்கிறப்ப இந்த வித்தியாசம் இல்லை. வாசிக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலான்னா, சப்போஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா டி ஷார்ப்பு ஸ்கேல் எழுதுறீங்களே, அது கீழே ப்ராக்கெட்டில் இப்போ இ ஷார்ப் இருக்கா, ப்ராக்கெட்டில் கீழே எஃப்னு போட்டுக்கலாம். ஏன்னா இ ஷார்ப்புன்னு தனியாக கீ இல்லை, எஃப்பை தான் நம்ம அழுத்தி ஆகணும். அப்போ ப்ராக்கெட்டில் எஃப்னு போட்டுக்கலாம். அதே போல் இங்கே நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன எஃப் டபுள் ஷார்ப் வருது இல்லையா, அது கீழே ப்ராக்கெட்டில் ஜின்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு வாசிக்கிறப்ப இது என்ன கீ அப்படின்னு ரொம்ப குழம்பாமல் இருக்கும். அதே போல் இதில் பி ஷார்ப்புக்கு கீழே சின்னு போட்டுக்கலாம், சி டபுள் ஷார்ப்புக்கு கீழே டின்னு நீங்கள் போட்டுக்கலாம் ப்ராக்கெட்டில். ஸோ இங்கேயுமே அதே ரூல் தான். பி ஷார்ப்லேருந்து பார்க்கும் பொழுது சி தான் பி ஷார்ப்பு, அங்கேருந்து டிக்கு போயிடும். ஹோல் ஸ்டெப்னா நமக்கு சி தான் வரணும் இல்லையா. அப்போது எங்கள் பேனா காணா, சியிலேருந்து ஹோல் ஸ்டெப்னா டிக்கு போயிடும். அப்போ சி, சி ஷார்ப், சி டபுள் ஷார்ப். ஓகே, ஸோ அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் சி டபுள் ஷார்ப் வரதுக்கு காரணம். ஓகேவா, புரிஞ்சிச்சா? சொல்லுங்கள், ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிங்களே ஸ்டெல்லா ராணி. సార్ హోంవర్క్ తిరిగి புரியல. హోంవర్క్ తిరిగి ஹோம்ஒர்க் வந்து ஷார்ப்பில் 3 ஷார்ப்பு, எஃப் ஷார்ப் மேஜர், எஃப் ஷார்ப் மேஜர், ஜி ஷார்ப் மேஜர், ஏ ஷார்ப் மேஜர் ஹோம்ஒர்க் எழுதணும். அதே போல் ஜி ஃப்ளாட் மேஜர், ஏ ஃப்ளாட் மேஜர், பி ஃப்ளாட் மேஜர் நான் டைப் பண்ணி குரூப்பில் போடுவேன். ஓகே, வேறு யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? புரிஞ்சிச்சா எல்லாத்துக்கும்? ஓகே, ஸோ வீடியோ அசைன்மெண்ட்டு நீங்கள் சிலேருந்து பி வரைக்கும் வாசித்தது மாதிரியே சி ஷார்ப்லேருந்து ஏ ஷார்ப் வரைக்கும், சி ஷார்ப் மேஜர், டி ஷார்ப் மேஜர், எஃப் ஷார்ப் மேஜர், ஜி ஷார்ப் மேஜர், ஏ ஷார்ப் மேஜர். ஸோ 5 தான். ஃப்ளாட்டு நீங்கள் தனியாக வாசிக்க முடியாது, ஏன்னா டி ஃப்ளாட்னா சி ஷார்ப் தான் வாசிச்சாகணும். சொல்லும் பொழுது தான் வேறு சொல்கிறோம் இல்லையா, இந்த நேம் சொல்லும் பொழுது தான். எழுதும் பொழுது அப்படி 2ஆக எழுதலாம், சொல்லும் பொழுது 2ஆக சொல்லலாம், வாசிக்கிறப்ப அது 1 தான். ஸோ அப்போ 5 தான். ரைட் ஹேண்ட் மட்டும் வாசித்து குரூப்பில் எனக்கு வந்து அனுப்பிடுங்க. நான் அதையுமே உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்பிச்சுட்றேன் குரூப்பில், வீடியோ அசைன்மெண்ட், ரைட்டிங் அசைன்மெண்ட் என்னென்ன அப்படின்னு. ஓகே, ஸோ வேறு கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணிடலாம், சரியா? அதே போல் உங்களுக்கு இந்த நோட் நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கணும். அதுக்காக நான் அந்த ஒரு 2 HTML ஃபைல் நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஒரு குவிஸ் மாதிரி இருக்கும், ஒரு கேம் மாதிரி இருக்கும். ஸோ கேம் விளையாட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த கீஸ் நேம்ஸ்லாம் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு, மெமரைஸ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஸோ அதை மட்டும் நான் காமிச்சிட்டு நம்ம கிளாஸை முடிச்சிடலாம். ஆல் ஸ்கில்ஸ். Major scale C to B. சுத்திக்கிட்டே இருக்கு. ஓகே, வந்துடுச்சு. சார் டவுட் சார். சொல்லுங்க. சொல்லுங்க, டவுட். அந்த ராகங்கள் 16 தானே சொல்லுவாங்க சார், 7 மேஜர் 8 மேஜர் 8 புரியல. இப்ப இது மேஜர் ஸ்கேல்ல சி டு சில உள்ள அந்த 7 மேஜர் ஷார்ப் இல்லாம அதே மாதிரி மைனர்லயும் அதே படிச்சு அப்படியே அந்த 16 ராகம் படிச்சு பாட்டு போட முடியாது சார். எல்லாம் இது ஷார்ப்லயும் எல்லா பாட்டும் வருமா சார்? ஆக்சுவலாக வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. பட் தான் ஐ திங்க் அந்த கொஸ்டின் என்னென்னா, மேஜர் ஸ்கேலில் பாட்டு எல்லா பாட்டும் அதில் வாசிக்கலான்ற மாதிரி கேட்குறீங்களா?
சார் ராகம் மொத்தம் 16ன்ட்டு சொல்லுவாங்களா சார்? அப்ப 7 மேஜர் ஸ்கேலு 7 மைனர் ஸ்கேலு அந்த நேச்சுரல் ஸ்கேல் இந்த சி மேஜர் இதை வச்சுட்டு அந்த 16 ஸ்கேல்லே பாட்டு ஃபுல்லா வாசிட முடியாது சார் எல்லா பாட்டும்? இந்த மாதிரி இது ஷார்ப்பும் அவசியம்னு கேட்குறேன் சார். ஆக்சுவலாக 12 தான் இல்லையா, 12 நோட்ஸ் தான். 12ல எல்லாத்தையும் வாசிச்சிடலாம். நம்ம பார்த்த 12 நோட் சிஸ்டம் தான் பார்த்தோம் இல்லையா, 12 நோட்ஸ் தான், 16 இல்லை 12 தான். அந்த 12ல் நம்ம அடுத்த ஆக்டேவ் போகணும். அதாவது சென்டர் ஆக்டேவ் இருக்கு இல்லையா, மிடில் ஆக்டேவ், லோவர் ஆக்டேவ், ஹையர் ஆக்டேவ், அந்த மாதிரி போகலாமே ஒழிய 12 நோட்ஸ் தான் எல்லா பாட்டுமே, மைனரோ மேஜரோ வாட் எவர் எல்லாமே 12 நோட்ஸில் தான். அதோடைய செட் ஆஃப் நோட்ஸ் வந்து மாறும். இப்போ சி மேஜர்னால் அந்த இப்போ சி மேஜரில் ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னா நான் பார்த்தேன் இல்லையா, சி மேஜர் ஸ்கேல் சிடிஎஃப் ஜேபி அது மட்டும்தான் வரும், பிளாக் கீஸ்லாம் வரவே வராது. ஓகே, ஸோ ஆக்சிடென்டல் நோட் அப்படின்னா தான் அதை போல் வரலாம். சரி, இதை நான் சொல்லிடுறேன். இப்போது இந்த மாதிரி நான் குரூப்பில் அனுப்புகிறேன், இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ பி மேஜர் ஃபார்ம் பண்ணுங்கன்னு வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ண, பி மேஜர் ஸ்கேல் நோட்ஸ் கீழே இருக்கும் எல்லா நோட்ஸும். அப்போ பி சி ஷார்ப் வருமா, சி ஷார்ப், அப்புறம் டி ஷார்ப் பார்க்கணும்னா எங்கடா போச்சு டி ஷார்ப்பு, இங்கே டி ஷார்ப், இ, எஃப் ஷார்ப், ஜி, ஐயோ எஃப் ஷார்ப்பு, ஜி ஷார்ப்பு, ஏ ஷார்ப்பு, திரும்ப பி, பி. ஓகே, போட்டுட்டு சப்மிட் ஸ்கேல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கரெக்ட்னா 8க்கு 8 மார்க் அப்படின்னு நெக்ஸ்ட்டு போயிடும். தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு மட்டும் மார்க் இல்லாமல் கரெக்டாக போடுறது மார்க்குன்னு போயிடும். டோட்டல் பார்த்தீங்கன்னா 56 மார்க். சரியா? ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கேம் மாதிரி குவிஸ் மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் நம்ம லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். சரியா? இது வந்து 2 ஃபைல் அனுப்புகிறேன். ஒன்று வந்து ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும், இன்னொன்று எக்ஸாம் மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸ்னால் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்கேல் போகாது, கரெக்டானதாக போடுங்க, கரெக்டானது ட்ரை அகெயின் அப்படின்னு வரும். எக்ஸாம் ஃபைல் அப்படிங்கிறது வந்து ட்ரை அகெயின் சொல்லாது, அந்த மார்க் எடுத்துக்காமல் மைனஸ் பண்ணிட்டு போயிடும். ஓகே, ஸோ 2மே நான் குரூப்பில் அனுப்புகிறேன், நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சரி, ஸோ நம்ம வந்து ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் அப்புறமேட்டு வந்தாலும் குரூப்பில் எப்போனாலும் கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணுவோம். சரியா? ஓகே, நம்ம செபித்து நம்ம நிறைய செய்யலாம். நம்ம செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த நாளும் கூட இந்த ஒரு சில ஸ்கேல்ஸ், முக்கியமான ஸ்கேல்ஸை பார்க்க கிருபை தந்தீங்க, நன்றி. இன்னும் கற்றுக்கொள்ள அநேக காரியங்கள் உண்டு, அதை முழுமையாக கற்றுக்கொண்டு உங்களுடைய நாம் மகிமைக்காக கற்றுக்கொண்டு பயன்படுத்த கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்து போடுகிறோம், ஒரு ஆசீர்வாதத்தை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.